இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 11வது மாதமான மாசி மாதமும் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான மாதங்கள் என்று சொல்லலாம். இதில் பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன அதிமுக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் சிவராத்திரியானது வருது. வரக்கூடிய சிவராத்திரி மாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய சிவராத்திரி. கரெக்டாக மாசியுடைய 14ஆம் நாள் புதன்கிழமை சிவராத்திரி வருது. இந்த சிவராத்திரி மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி காட்டிலும் அதிக சிறப்புடையது. ஏன்னா மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நிறைய கிரகங்களிடையே சில மாற்றங்களானது ஏற்படுது. அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுனால அந்தந்த ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மீன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போது, நீங்கள் என்ன மாதிரியான பலனை அனுபவிக்குவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த சிவராத்திரி அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லையா என்பதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ இந்த சிவராத்திரி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாசியில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்மீக வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்குங்க. வாங்க மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசியில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி இது சிறப்பு வாய்ந்த ஒரு சிவராத்திரியாக சொல்லப்படுது. இந்த தினம் கோள்களுடைய அமைப்பு இயற்கையாகவே உயர் சக்தி மேல் நோக்கி எழும்ப செய்யும். அதுதான் இந்த சிவராத்திரியுடைய சிறப்பு. அதனால தான் இந்த நாள் முழுக்க இரவு 12லேருந்து 6 மணி வரை ஒருவர் நீங்கள் விழிப்போடு இருந்தீங்கன்னா இயற்கையாக உங்களில் இருக்கக்கூடிய உயர் சக்தியும் மேல் நோக்கி நகர்ந்துடு என்று சொல்லப்படுது. இந்த காரணத்தினால தான் ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் இந்த நாளில் இரவு விடிய விடிய கண் விழித்து இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு ரொம்ப பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஜபித்து முக்கண் முதல்வனை வணங்கணும். அப்படி நீங்கள் வணங்கினீங்கன்னா நீங்கள் நினைத்ததை பெறலாம் என்பது சொல்லப்படுது. சிவம் என்றாலே மங்களம் என்று பொருள். சர்வ மங்களங்களையும் அருள்கூடிய அற்புதமான திருநாள் இந்த திருநாள். அதனால் இந்த சிவராத்திரி அன்று யாருமே நீங்கள் சிவ வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஆன்றோர்களே கூறியிருக்கிறாங்க. அதாவது யார் ஒருவரும் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறாங்க. சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு துன்பங்கள்லாம் இருந்ததுன்னா அது நீங்கி இன்பங்கள் பெறலாம் என்பது ஐதீகம். அப்புறம் சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால தெரியாமல் செய்த பாவங்களோடு தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவையும் நம்ம விட்டு நீங்கி போகும் என்பது நம்பிக்கை. இது நம்பிக்கை மட்டும் கிடையாது, இது நடந்திருக்கும் கூட. ஸோ சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் பெறலாம். அதனால் இந்த நாளில் பக்தர்களாகிய நீங்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவதே இந்த நாளில் வைத்துக்குங்க. அதுதான் ரொம்ப விசேஷமும் கூட. மகா சிவராத்திரியில் நான் சொன்னது போல் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷமானது விலகும். காசில் வீடு பேரடைந்த பலனும் கிடைக்கும். சகல செல்வங்களும் மகிழ்ச்சி சேரும். இது அடித்து ஆணித்தனமாக சொல்லப்படுது. இப்பேற்பட்ட இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க நீங்கள் அத்தனை பேரும் அதிகாலையில் குளித்து விட்டு மறுநாள் வரை ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த மாதிரி விரதம் இருக்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாளில் கோவிலில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜை அபிஷேகங்களை கண்டு கழிச்சா கூட போதும். அப்புறம் பால், பழம், தண்ணீர் மட்டும் கொடுத்து நாள் முழுக்க நீங்கள் இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே பால், தயிர், நெய், தேன் போன்ற பூஜை பொருட்களை இந்த நாளில் அபிஷேகத்துக்கு கொடுத்து சிவனை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். ஸோ இதுதாங்க சிவராத்திரியுடைய சிறப்பு. இந்த சிவராத்திரியுடைய சிறப்பை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் சிவராத்திரியுடைய சிறப்பை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணேன்.
இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சிவராத்திரியிலிருந்து உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரி கவனமாக இருக்கணும், உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக சிவராத்திரிக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லா தகவல்களையுமே மீன ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராசிக்கு 3-8 இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாரு. ராசிக்கு 3வது இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையானது நடைபெற இருக்கு. அப்புறம் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்றாரு. அப்புறம் ராசிக்கு 7வது இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 12வது இடமான அயனசயன போகஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் இப்படி அமைஞ்சதோட அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த சிவராத்திரியிலேருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. சூரியன் வந்து 12வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால நல்ல நிம்மதியான தூக்கமானது இனி உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே வெளிநாடு வெளிமாநில வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதில் வெற்றி வாகையை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வருவாய் உங்களுக்கு சீராக இருக்கும். எதிரிகள் வந்து பலனடைவாங்க, அதாவது எதிரிகள் வந்து பலவீனம் அடைவாங்க. அதை வைத்து நீங்கள் முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணும். சுப விரயம் ஆக்சுவலி ஏற்படும். கடன் சுமைலாம் உங்களுக்கு குறையும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். அதை தான் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணணும். அப்புறம் வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும். விவாகரத்து பெற்ற உங்களுக்கு மறுமண ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. மாணவர்கள் நீங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி வாகையை சூட முடியும். இந்த காலத்தில் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சிந்தனையில் கூட உங்களுக்கு தெளிவு பிறக்கும். ஸோ தெளிவோடு நீங்கள் புதிய விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். வியாபாரத்தில் விரிவாக்கமானது இருக்கும். உங்கள் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையானது உயரும். வெளிநாடு வெளிமாநில பயணங்கள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பேச்சு திறமையானது அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கால் காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும். உங்கள் வருவாயில் ஒரு பகுதியை முதலீடு செய்தீங்கன்னா அதில் உங்களுக்குன்னு ஒரு ஆதாயத்தை பெற முடியும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தாய் மற்றும் தந்தை உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். நிலம் வீடு வண்டி வாகனம் உள்ளிட்ட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து கவனமாக இருக்கணும். வயிறு வலி, தோல் உவாமை, அப்புறம் கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து செல்லும். அதெல்லாம் நீங்கள் தான் வந்து மேனேஜ் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலை தூக்கும். அப்புறம் வாழ்க்கை துணையோடு நீங்கள் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். பிடிவாதமானது அதிகரிக்கும். வீண் விரையை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் விவகாரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆவணங்கள் மற்றும் நகைகளெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ளணும். அப்புறம் வண்டி வாகனம் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ இதுதாங்க உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள். உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறதுனால சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு வழிபாடு நடத்தி வரணும். இதை நீங்கள் சிவராத்திரியில் செய்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் நீங்கும். அதனால் மறக்காமல் சிவராத்திரியில் சிவனை வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. இதுதாங்க சிவராத்திரியுடைய பலன்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் இந்த பலன்களை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பலன்களை தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.